டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கண்டினியூஸாக ரீட் பண்ணுறதால நம்மளோட ரீடிங் ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அந்த 5 நிமிஷம் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புக்கை நம்ம சூஸ் பண்ணி ரீட் பண்ணால் 5 நிமிஷம்ன்றது 10 நிமிஷமாக நெக்ஸ்ட் டேயே மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ பிகினராக இருக்கேன், என்ன புக்கு சூஸ் பண்ணணும்னு தெரியல, இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வெல்கம் டு தி எபிசோட் 2 ஆஃப் 1 minute ரீடிங் ஹேபிட்ஸ். எந்த மாதிரியான புக்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு க்ரைமோ த்ரில்லரோ இன்வெஸ்டிகேட்டிங் ஸ்டோரிஸோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்டோரிஸ் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஆவலை நமக்கு தூண்டும். நம்ம நெக்ஸ்ட் படிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக அது இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் சின்ன ஸ்டோரிஸாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன ஸ்டோரிஸை சூஸ் பண்ணும்போது ஒரு 2 நாள்லையும் 3 நாள்லையும் நீங்கள் அந்த ஸ்டோரியை முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி முடிக்கும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கம்ப்ளீஷன் ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருச்சுனால அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நெக்ஸ்ட் ஸ்டோரியை படிக்கிறதுக்கோ இல்லை நெக்ஸ்ட் புக்கை சூஸ் பண்ணுறதுக்கோ மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக சூஸ் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னல்ஸை சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.